ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்ட் 2, அதாவது ரெண்டாவதாக ஸ்டாக் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாக்ஸில் இங்கே இருக்கிற எல்லா மொபைலையும் காமிக்கிறோம். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் தான் வீடியோ போடுவோம். ஏன்னா நம்ம வந்து இருக்கிறப்பவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொபைல்ஸை காமிச்சிட்டோன்னா நீங்கள் உடனே கேட்டு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து V40 சொல்லிட்டு ஒரு தரமான மொபைலு, 8GB ரேமு, 256GB. ஸோ இதோட விலை வந்து 28,000 பண்ணிட்டானா இதை ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணியிருக்காரு. நான் மறந்துட்டு போகிறேன் பாருங்க. இது ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து 10R. இது OnePlus 10R. பேக் டோர் மட்டும் பேக் டோர் கிடையாது, மேலே உள்ள கண்ணாடி மட்டும்தான் உடஞ்சிருக்கு. நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கே தரேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா 10,000க்கே தரேன்னு சொல்லிட்டேன். இதில் ஒன்றுமே இல்லை. இதில் ஒரு டெம்பர் கிளாஸ் நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுனா கொஞ்சம் நான் போட்டுறேண்ணா. சரி, ஓகே. OnePlus 10R 10,000 ரூபாய்க்கு தரோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேமு, 128 பாக்ஸு மொபைல் தான். இதுக்கு சார்ஜர் கிடையாது. சரிங்களா? அதனால் புரிஞ்சுட்டு வாங்கிக்கோங்க. கண்ணாடி உடஞ்சிருக்கு. 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம். 10R வந்து நம்ம லாஸ்ட் டைம் 13,500 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். ஸோ மொபைல் பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் கிடையாது. மொபைல் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, செம தெளிவாக இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 13. இது 13 வந்து உங்களுக்கு எவ்வளோ ரேட்டுனா 30,000 ரூபா ரேட். இது 30,000. இது இதோட மொபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள். ஐஃபோன் 13 30,000 ரூபா இதோட விலை. சரிங்களா? 30,000 ரூபா. இது தொடர்ச்சியாக நம்ம போட்டுகிட்டே தான் வரோம். நிறையா வித்தியாசமான ரேட்லலாம் போட்டுட்ருக்கோம். திடீர்னு கம்மியாக போடுறோம், திடீர்னு விலை கூட போடுறோம், திடீர்னு வந்து கம்மியாக. எப்படி போட்டாலும் நம்மளுக்கு தேவை இருக்கிறவங்க வாங்கிடுறாங்க, தேவை இல்லாதவங்க கம்மல் விட்டுறாங்க. சரியா? இதோட விலை 30,000 ரூபா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 128GB. இது 128GB. வேணாம்ப்பா. பேட்ரி வந்து 86 இருக்குது. அதனால தான் இதை வந்து 30,000 ரூபா சொல்லி கொடுக்குறாங்க. மொபைல் தெளிவாக இருக்குது, அதனால தான் 86% பேட்ரி ஹெல்த்து. விலை வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபா, 30,000. உங்களுக்கு வாங்கணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. சரியா? அடுத்தது சாம்சங்கில் வந்து M21 5,300 ரூபா. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 4G மொபைல் தான், 5,300. இது என்னென்னா அந்த டிஸ்பிளேக்காக வாங்கலாம் இது. ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். 5,300 ரூபா, அதாவது 5,300. ஜிபிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தம்பி இது ஜிபி என்னன்னு காட்டு. அதுக்குள்ளே நான் இது அதில் உள்ள ஜிபி காட்டுப்பா. இப்படி வாப்பா. ஹலோ, சொல்லுங்கள் பாஸ். சொல்லுங்கள் சார். OnePlus 8 ப்ரோவா? அது சோல்டு. அது ஆமாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் M21 6GB ரேமு, 128, வெறும் 5,300 ரூபா தான். வித் சார்ஜரே வந்து உங்களுக்கு 800 ரூபா பெருமானம் உள்ள சார்ஜருங்க. அதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட விலை வெறும் 4,300 ரூபா, கூட 4,500 ரூபா தான் வருது. சரியா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா 5,300 ரூபான்றது நல்ல ரேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. பார்த்துக்கோங்க, ஐடியா பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 11. இது பிளாக் கலர் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்கள், ஐஃபோன் 11. தம்பி இந்த சார்ஜ் போடு. இது வந்து ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 64GB. ஐஃபோன் 11 64GB. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15,500 ரூபாய்க்கு தரோம், 15,000க்கு தரோம். உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். இது சார்ஜ் இல்லை, இப்போ எப்படி என்ன கண்டிஷன் தெரில. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஏர்பட்ஸ் ப்ரோ ஒருத்தர் வாங்குறேன்னாரு, பட் ஆனால் அவர் வாங்கலை. இது நிறைய பேர் கேட்டாங்க. இடையில ஒருத்தர் வாங்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் காசு கூட போட்டு கடைசியாக அது வேணாம் வேறு எதாவது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து வாங்கவே கிடையாது. பஸ் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு தரேன். ஸோ ஆப்பிள் ஏர்பட்ஸு ப்ரோ
விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம். இதோட ப்ரைஸ் திரும்பவும் சொல்லிடுறேன். எவ்வளோன்னா 6000 ரூபா போட்டோமா, இப்போ வந்து 5500, 5500 தரேன். சரியா? இது வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் நேரம் ஊற போடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 ஐஃபோன் 14 பிளாக் கலரு 35,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 14 89% பேட்ரி ஹெல்த்து, 89% பேட்ரி ஹெல்த்து, 35,000 ரூபா விலை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலை 35,000 ரூபா தான் போட்டிருக்கோம். 35,000 தான் போட்டிருக்கோம். பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா 89 இருக்குது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து லைட்டாக செகண்ட்ஸாக தான் காட்சி தருது. கொஞ்சம் லைட்டாக அந்த இடத்துலலாம், ஆமாம், லைட்டாக பழசாக இருக்குது. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த பெயிண்ட் போயிருக்கு. ஸோ இதோட விலை 35,000. இது உள்ளே வச்சுருவேன். 35,000. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து இது வந்து 11, இது என்னப்பா இது 11 தானே? இதுவும் 13ஆ? 13 மொபைல் எது இருக்கா? ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா 27,500 இப்போ 26,500 தரோம். சரியா? 26,500 தரோம். இதனப்பா 1000 ரூபா கம்மி பண்ணிக்க சொன்னார். ஆமாம், இதுவும் சார்ஜ் போடு, இதையும் சார்ஜ் இல்லை. 26,500, 26,500 போட்டிருக்காங்க. பாக்ஸு மொபைல் இருக்குது. அதில் ஒரு பிளாக் டாட் வரும், அதனால தான் விலை கம்மியாக போடுறாப்புல. பேட்ரி ஹெல்த்துலாம் கூட சரி சமமாக நல்லா நார்மலாக கரெக்டாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் இருங்க, சார்ஜ் ஏறட்டும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 11, இது ஐஃபோன் 11 13,500 தரோம். இது வந்து பார்த்திங்கன்னா 64 GB இது. ஆனால் பாக்ஸு வித் சார்ஜரோடு இருக்குது. ஸோ சார்ஜர் வந்து உங்களுக்கு சார்ஜரே ஒரு 800 கிட்ட வருங்க. இதெல்லாம் 800, 1000 வரும். இதுதான் இதுக்கு பொருத்தமான சார்ஜரும் கூட, ஒரிஜினல் சார்ஜரு. இதோட விலை வந்து 13,500, 64 GB இது. ஒரிஜினல் டிஸ்பிளேலாம் எதுவும் மாற்றலை கொள்ளலை. இதில் என்னென்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு லைன் மட்டும் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுன்றாரு. ஒரு வருஷமாக இப்படி தான் இருக்குது, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 76%, 76% இருக்குது. 13,500, 13,500. சரிங்களா? அப்புறம் வந்து வேறு என்னப்பா இருக்குது? இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு சிஇ 5G மொபைலு. 10,500 சொல்லியிருக்கோம். விற்காம தான் இருக்குது. 10,000 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம், நீங்கள் யோசிச்சுட்டு சொல்லுங்கள். 6128. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து 12Rன்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மொபைலு. 12R தான் இப்போ நானே அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 12R 16 GB ரேமே. நான் வாங்கினது 50 ரூபாய்க்கிட்ட வாங்கியிருக்கேன். 52 ரூபாய்க்கிட்ட வந்தப்போ வாங்கினது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 6 இல்லை 8128. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 12R வந்து பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல லைட்டாக உடஞ்சிருக்கு. ஸோ உடஞ்சதே வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் உடச்சிருக்காப்புல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவசரமாக வந்து அவருக்கு வேறு மொபைல் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாப்புல. வேறு எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன அடி கூட படல, இந்த ஒரு இடம் தான். ஸோ எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரில. ஏதோ ஒரு பேண்ட் பாக்கெட்டில் வைக்கும்போது சாவி குத்திருக்கலாம், ஏதோ ஒன்று. சரியா? வாரண்டி இருக்குது. வாரண்டி வந்து எவ்வளோ நாள் இருக்குது? 12Rக்கு வாரண்டி இருக்குது. 12Rக்கு இன்னும் 6 மாதம் வாரண்டி, 6 மந்த் வாரண்டி இருக்குது.
ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 25,000 போட்டிருந்தோம். இதெல்லாம் குறைக்க முடியுமா ஆசிமே? ஒரு 500 ரூபா குறைச்சி விடு. அப்படியா? கட்டுப்படி ஆகாதுன்றாப்புல. ஆமாம். ஸோ இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரொம்ப கம்மி தான் பாஸ். இது 12R இல்லை, நீங்கள் பெரிய மொபைல் இது. ஸோ அதனால தான் சொல்கிறாப்புல. வேண்டாம் பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். ப்ரைஸ் வந்து 12R 8,128 தான். 50 ரூபாய்ட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். 48 50 ரூபா எவ்வளோ பாருங்க 12R. ஸோ ஓகே, இப்போ இது 2 மட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரிங்களா? பார்ட் 3ல் பார்க்கலாம்.